கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்காக யோபுவின் புஸ்தகம் 21 அதிகாரம் 30வது வசனம். துன்மார்க்கன் ஆபத்து நாளுக்கென்று வைக்கப்படுகிறான், அவன் கோபாக்கினையின் நாளுக்கென்று கொண்டு வரப்படுகிறான். அநேக வேளைகளிலே துன்மார்க்கன் வளர்ந்து வருகிறான். துன்மார்க்கன் தன்னுடைய இஷ்டப்படியாக வாழ்கிறான், ஆனால் அவன் எல்லா நன்மையும் பெறுகிறான் என்று சொல்லி அநேக வேளைகளில் நம்முடைய இதயத்தில் ஒரு கேள்விக்குறி வருகிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆபத்து நாளுக்கென்று சொல்லி அவன் வைக்கப்படுகிறான். நீதிமானுக்கு வரக்கூடிய துன்பங்கள் அநேகமாக இருக்கும், ஆனால் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து அவனை விடுவிப்பார். ஆனால் துன்மார்க்கனுடைய வாழ்க்கையை பாருங்கள், அவன் ஆபத்துக்கென்று வைக்கப்படுகிறான். ஆபத்து நாட்கள் அவன் வரும்பொழுது அவன் பெயர் அதோடு கூட அழிந்து விடுகிறது. ஆகவேதான் நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழும்புவான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனால் துன்மார்க்கனுடைய வாழ்க்கையினுடைய செழிப்பை பார்க்கும் பொழுது அநேக வேளைகளில் நான் இவ்வளவு ஜெபிக்கிறேன், நான் இவ்வளவு வேதம் வாசிக்கிறேன், கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறேன், ஆனால் துன்மார்க்கமாக வாழ்கிறவர்கள், துன்மார்க்கமான சிந்தையுடையவர்கள் மேன்மை அடைகிறார்கள் என்று சொல்லி நம்முடைய வாழ்வில் ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கலாம். ஆனால் அதற்காக தான் வேதம் சொல்லுகிறது, அவன் ஆபத்து நாளுக்கென்று சொல்லி வைக்கப்படுகிறான். அது மட்டுமல்ல, கோப ஆக்கினையின் நாளுக்கென்று அவன் கொண்டு வரப்படுகிறான். ஆனால் கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளுக்கு, கர்த்தரை நம்பி நீதிமான்களாய் இருக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லாதபடிக்கு கர்த்தர் தம்முடைய கரத்தை நம்மேல் வைக்கிறவராய் இருக்கிறார். இவ்வுலகத்தின் பாடுகள் நம்மை பரம அழைப்பின் பந்தய பொருளிலிருந்து விலக்கிவிட முடியாது. வேதம் சொல்லும் பொழுது மிகவும் அழகாக சொல்லுகிறது, துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. வெளியில் பார்ப்பதற்கு அவனுடைய வாழ்க்கை செழிப்பை போல தோன்றலாம், வெளியில் பார்ப்பதற்கு அவனுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் பெற்று அவன் வாழ்வதை போல காணப்படலாம். ஆனால் வேதம் அழகாக சொல்லுகிறது, துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. இந்த வார்த்தைகளை கேட்கிற அருமையான தேவ பிள்ளையே, பலவிதமான போராட்டங்கள், நெருக்கங்கள், கஷ்டங்கள் என்று சொல்லி வாழ்க்கையின் ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது சோர்வுகள் வருவது இயற்கை தான். என்னோடு கூட நிற்கிறவர்கள், என்னோடு கூட என் கண்களுக்கு முன்பதாக வாழ்கிறவர்கள் செழித்திருக்கிறார்களே, எனக்கு ஏன் இந்த போராட்டம், எனக்கு ஏன் இந்த கஷ்டம்? நம் அநேக வேளையில் இந்த கேள்வியை கேட்கிறோம். ஆனால் துன்மார்க்கன் ஆபத்து நாளுக்கு என்று சொல்லி வைக்கப்பட்டிருக்கிறான். ஆனால் இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவ பிள்ளையை, கர்த்தர் உன்னை ஒரு மேன்மைக்கு நேராக வழிநடத்தும்படியாக அவர் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். இந்த உலகத்தோடு கூட அல்ல, இன்னும் மேன்மையை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். இந்த நாளிலும் கர்த்தர் இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், இன்னும் பெரிதானவைகளை காண்பாய். இதோடு கூட இந்த நெருக்கத்தோடு போராட்டத்தோடு உன் வாழ்க்கை முடிந்து விடுவதில்லை, நீ இன்னும் மேலானவைகளை காண்பாய். நிச்சயமாக கர்த்தர் உன்னை உயர்த்துவார். எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக உமக்கு நன்றி. அநேக வேளைகளில் இந்த உலகத்தினுடைய பாடுகளை கண்டு சோர்வடைந்து போகிற வேளையில் ஆண்டவரே, அநேகருடைய வாழ்க்கை எங்களுக்கு முன்பதாக வரும் பொழுது அவர்களை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் இந்த நாளிலும் நீர் கொடுத்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். ஆபத்து நாளுக்கென்று சொல்லி துன்மார்க்கன் வைக்கப்பட்டிருக்கிறான். ஆனால் இந்த வார்த்தைகளை கேட்கிற உம்முடைய பிள்ளைகளோ நீதிமான்களாக்கப்பட்டு உம்முடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படவும் இன்னும் மேலானவைகளை காண்பதற்கு, சுதந்திரிப்பதற்கு வைத்திருக்கிறேன். அதற்காய் நன்றி. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.